அப்ப இப்போ சீனா வந்து ஏதோ ஒரு விதத்தில் சீனாவும் ரஷ்யாவும் வெனிசுலாவை ஏதோ ஒரு விதத்தில் ஒரு உறுதியற்ற நாடாக மாற்ற வேண்டும். எனவேதான் இப்போது வெனிசுலாவில் வந்து அமெரிக்கா தனது குடிமக்களை வெளியேற சொல்லியிருக்கிறது என்று சொன்னால் அங்கு ஆயுத குழுக்கள் உருவாகி இருக்கின்றன. அவர்கள் வெனிசுலாவில் இருக்கின்ற அமெரிக்க மக்களை குறிவைத்து தாக்குதலை நடத்துவதற்காக என்று சொல்லி அது இன்னொரு செய்தி. அதே போலதான் அங்கு தந்த முதலீடுகளுக்கு என்ன நடந்ததோ அதே போல ஒரு பிரச்சனை நடக்கலாம் என்றதுக்காகத்தான் சீனா நிறுத்தியது. அப்ப சீனா நிறுத்தியது யாருக்கு பயந்து? இந்தியாவுக்கு பயந்தோ இல்லை. அப்ப சீனா நிறுத்தும் போதே உங்களுக்கு ஒன்று தெரிகிறது, இலங்கை எங்கு போய்விட்டது, இலங்கை அமெரிக்காவோட போய்விட்டதுன்றதுக்காக தான் சீனா படாது போஸ்ட் பண்ணிட்டது எல்லாத்தையும். ஏனென்றால் நிலைமையை பார்த்து தான் அடுத்தது ரிலீஸ் பண்ணலாம் அல்லது வெளியேறணுமோ அல்லது என்னென்று சீனா முடிவெடுக்க. அப்ப இப்ப இவ்வளவு நாளுக்கு பிறகு இப்ப இலங்கை திருப்பி திருப்பி அதை கேட்டுக்கொண்டிருக்கு. ஏன்னா இலங்கைக்கு மிகப்பெரிய பிரச்சனை நிதி பிரச்சனை. இந்த டிட்வா புயல் நீங்கள் பார்க்கலாம். சீனா பெருசாக இலங்கைக்கு பெருசாக உதவியை செய்ய முன்வரவில்லை. இந்தியா தான் செய்ததை தவிர. அப்ப சீனா அதுல பேக்கப் பண்ணுதுன்னு சொன்னா சீனாக்கு இந்தியா ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. இந்தியா இருக்கும் போதுதான் முந்தி உளவு ப்ராஜெக்டையும் சீனா மேற்கொண்டது. இப்ப சீனா தன்னுடைய மெதுவா பேக்கப் பண்ணுது என்று சொன்னால் அதுல அமெரிக்கா அங்க பலமாக வருகிறது என்றுதான் அதன் அர்த்தம். அந்த பலத்தின் ஒரு அமெரிக்காவின் அந்த வலுவான கால் ஒன்றின் அடுத்த ஒரு பரிணாமமாகத்தான் இந்த வாட்ஸ்அப் உரிமையை அதை அதில் வருகின்ற செய்திகளை, தகவல்களை, வீடியோக்களாக இருக்கலாம், என்னவாக இருக்கலாம், டவுன்லோட் பண்ணவோ, அதனை பார்க்கவோ, அதை சேமிக்கவோ இலங்கை அரசாங்கத்துக்கு பூரண அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கு.